சர்வம் நற்பவியாக. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 2026 குரு பயிற்சி பலன் சிம்மராசிக்கு. சிம்மராசிக்காரன் வந்து பார்த்திங்கன்னா எதையுமே சாதிச்சு காட்டணும், எதையுமே முடிச்சு காட்டணும் அப்படின்ற மாதிரி வைராக்கியம் கொண்ட ஒரு ராசி தான். ஸோ அந்த ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து 12ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ ஒரே ஒரு காலகட்டமாக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சுப பலன் அப்படின்ற மாதிரி இல்லை. ஆமாம், இதனால் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்தில் இருந்த குருவால் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை பணத்தால் வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணியிருப்பீங்க. தொழிலில் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் பல்ல கடிச்சிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதனால் வரைக்கும் அதை கடந்து வந்திருப்பீங்க. பெண்களால் வந்து பார்த்திங்கன்னா அவமானத்தையும் பண விரயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சிம்மராசிக்கு கிரக சூழ்நிலைகள் கடந்த ஒரு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ குரு 11ல் இருந்ததுனால இது எல்லாமே தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருந்த குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னவாகிறாருன்னா உங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு இடத்துக்கு, அதாவது விரைய ஸ்தானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து உட்கார்றாரு. அப்படி உட்காரும் பொழுது எனக்கு என்ன சார் நடக்கும் அப்படின்னீங்கன்னா, விரயங்கள், சுப விரயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சனிவான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருப்பார். 10ஆவதுக்கு இவர் வந்து கொடுக்கும் பொழுது எனக்கு ஒரு கடையில் வந்து டெவலப்பே இல்லை சார் அப்படின்னா கூட கடன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருந்து வாங்கி இன்னொரு இடத்துக்கு அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விரைய குரு கொடுக்கும். இதுக்கப்புறம் எல்லா வீட்டு கதவையும் தட்டிட்டேன், கடன் இதுக்கப்புறம் என்னால் வாங்க முடியாது அப்படின்னா கூட இப்போ உங்களுக்காக ஒரு மவராசன் கதவை திறந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ அந்த அவரால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடன் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிக்கிட்டு வருவீங்க. குரு விரயமாக இருந்தாலும் சுபமாக மாற்றக்கூடிய ஒரு தன்மையை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுப்பார். அப்போ அதிக வட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதனால் வாங்கியிருப்பீங்க. வேற ஒரு இடத்துல கம்மியான வட்டிக்கு வாங்கி அந்த அதிக வட்டிக்கு வாங்கின கடனில் வந்து பார்த்திங்கன்னா அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாறுங்க. இதில் சார் நான் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, மெயினாக உங்களுடைய பிளானிங் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான். தேவையில்லாத வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு முதலீடு பண்ணுறீங்கன்னா ஸ்டாக் எல்லாமே அங்கே சேர்ந்து போயிருக்கும். என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் போடுறது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு வேலை நிறுவனத்தில் இருக்கீங்கன்னா உங்களுடைய மேலதிகாரி ஏதாவது ஒரு பிளானிங் சொல்லியிருப்பார், நீங்கள் தப்பாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ என்ன ஆகும், அங்கே வந்து தேவையில்லாத மனக்குழப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா தருவாருங்க. எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போராட்டமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருஷத்தை கொடுப்பாரா சார்னா, கொஞ்சம் ஒரு மன நிம்மதிக்காக வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மன நிம்மதியை வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாரு. உங்கள் சல்லையே ஆகாதுடா, நான் எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கம்பெனி வேறு ஒரு பிரான்ச்சுக்கு இந்த 2 மாதம் நீங்கள் போய் இருந்துட்டு வரணும் அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அமைப்பு வருங்க. குவாலிட்டியில் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க, ப்ரொடக்ஷன்லேருந்து வெளியே போயிருக்கும். ஸோ அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்காக நீங்கள் போகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க அனுப்பிடுறது. இதுதான் சாக்குன்னு சொல்லிவிட்டு வெளிநாடு வெளியூர் கிளம்பிடுவீங்க. அந்த 2 மாதத்துக்கு கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கும் வெளியில் போயிட்டு வரும்போது. ஸோ கம்பெனி மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளி இடத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி உண்டாக்கிவிடும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் கடன் கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லாயிருக்கும். பொருள்கள் எல்லாமே விற்றுக்கிட்டு இருக்கோம், ஆனால் அங்கே கணக்கு நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா பக்கங்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். கடைக்காரன் சொல்லுவாங்க, பரவாயில்ல அந்த கடையில் சேல்ஸ் ஆகிட்டே இருக்குன்னு. அங்கே எல்லாமே நீங்கள் பண்ணுறது என்ன ஆகுனா கடனுக்காக விட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் கவனம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக வந்து பார்த்திங்கன்னா மாறுங்க. அப்படியே கடன் விட்டாச்சு போய் வசூல் பண்ணலாம் அப்படின்னு போனீங்கனாலும் ஒன்று வீட்டில் அவங்க இருக்க மாட்டாங்க, இல்லைனா அப்புறம் தானே போங்க அப்படின்ட்டுருவாங்க. ஸோ கடனும் அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் வந்து உங்களால் வசூல் பண்ண முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிறது நல்லாயிருக்கும். இதனால் வரைக்கும் எனக்கு வேலையே கிடைக்கலையே சார் அப்படின்னீங்கன்னா, குரு வந்து பார்த்திங்கன்னா வேலையை கொடுப்பாரு, அதுலேயும் பெருசாக வந்து சாட்டிஸ்ஃபைடு இருக்காது. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுடைய ஸ்டாஃப்ஸோடைய ஒர்க்கையும் சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உண்டாக்கி விடுங்க. அப்படி 2-3 பேர்த்தோடைய வேலை நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெயர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமாக அமையுமானா கண்டிப்பாக கிடைக்காது.
மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படிக்கணும். உங்களுடைய முழு கவனம் படிப்பில் மட்டும் அப்படின்ற மாதிரி கொண்டு போகணுங்க. அப்படி பண்ணால் தான் நீங்கள் விரும்பிய ஒரு இடத்துல விரும்பிய கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக முடியும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவர்களுடைய ஒரு ரெக்கமெண்டேஷனால் தான் வந்து பார்த்திங்கன்னா போவீங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான விளைச்சலை தரணும்னு சொல்லிட்டு உரங்களை வந்து பார்த்திங்கன்னா வாரி இறப்பிங்க. பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாபம் அப்படின்ற மாதிரி இருக்காது. பூச்சிகளுடைய தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிடு கொண்ட விதைகளை வந்து பார்த்திங்கன்னா விதைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். புதுசாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தோட்டத்தில் மட்டும் அந்த பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக செலவுகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாறும். குருவால் எங்களுக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்காதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு நன்மை செய்யக்கூடிய பார்வைகள் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதில் வந்து என்ன சார் நல்லது நடக்கும்னா, வண்டி இது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கேயாவது போகும்போது தான் வந்து ஸ்டார்ட் ஆகலை. நடுவழியில் போய்கிட்டு இருக்கும்போது பஞ்சர் ஆகி போயிடும். நடுவழியில் போய்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் சிசி ஆகி போயிடுறது. நடுவழியில் போகும்போது வண்டி ரிப்பேர் ஆகி போயிடுறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்ததுன்னா, இந்த வண்டியை விற்றுட்டு வேற ஒரு வண்டி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக தள்ளி விடுவாங்க. பணமே இல்லையா சார், நானே கடனில் இருக்கேன், எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு இளிச்ச வாங்கி வந்து மாட்டுவாங்க. உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸர் வந்து மாட்டுவார். சொத்து சம்மந்தமான பிரச்சனை இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு கேஸ் ஒன்று போய்கிட்டு இருக்கு. ஒரு நிலம் சம்மந்தமான பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இதனால் வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறீங்கன்னா, இப்போ வந்து உங்களை கண்டு கொஞ்சம் பயம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ என்னென்னா பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிரிகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வழிக்கு வருவாங்க. பிரச்சனைகள் எல்லாமே ஒரு தீர்வு அப்படின்ற மாதிரி கிடைக்கும். இப்போ நீங்கள் கடன் கொடுத்தீங்கனாலும் ஒரு முறைக்கு 2 முறை 3வது முறை போகும்போது அப்போ தான் அந்த கடன் வந்து பார்த்திங்கன்னா வசூல் ஆகும். அப்போ நீங்கள் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்ச்சீஃப், மஞ்சள் கலர் ஒரு கர்ச்சீஃப், அப்படி இல்லை மஞ்சள் கலர் ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிட்டு போகும்பொழுது அந்த கடன் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வசூலாகக்கூடிய ஒரு தன்மைங்க கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வாரி வழங்கக்கூடியவராக வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா வராரு. விரைய செலவுகளை வந்து பார்த்திங்கன்னா குறைக்கிறதுனால பணம் சம்மந்தமான நெருக்கடிகளை வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் குரு ஸ்தலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வர்றது, திருச்செந்தூர் போயிட்டு வர்றது உங்கள் ராசிக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். நீராசி கடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு நீராடிட்டு வர்றது. வியாழக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு மஞ்சள் நிற ஆடைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு பகவானுக்கு கொடுத்து வழிபாடு செய்வதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய வழக்குகள், கடன் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கும். ஸோ நீங்களும் மஞ்சள் சம்மந்தமான கர்ச்சீஃபோ மஞ்சள் சம்மந்தமான ட்ரெஸ்ஸையோ வந்து பார்த்திங்கன்னா போடுறதுனால தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் என பிரார்த்தித்து நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இறைவனை வேண்டிக்குவோம். சர்வமும் நற்பவியாக.